ஹலோ மக்களே, வெல்கம் டு லெவின் வித் ரோசிலா யூடியூப் சேனல். நான் உங்கள் ட்ராவல் குயின் ரோசிலா. ரீசெண்டாக நானும் லெவினும் லியான் ரேயான் 2 பேரையும் கூட்டிகிட்டு சென்னை மயிலாப்பூரில் சிட்டி சென்டரில் லொக்கேட் ஆகிருக்க விஜிபி ப்ளே கிங்டம்க்கு தான் போயிருந்தோம். அதை பற்றின ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிக்கெட் ப்ரைஸ் பார்த்துக்கலாம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா பர் கிட்டுக்கு வந்து 650 சார்ஜ் பண்ணுறாங்க வீக்கெண்டில். இதுவே வந்து வீக் டேஸில் போகிறீங்க அப்படின்னா 550 சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் ரம்ஜான் அதுமா போனதுனால எங்களுக்கு பார்த்திங்கன்னா 650 வந்து பர் கிட். ஒரு கிட்டோட பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் வந்து நம்ம வந்து கம்பல்சரி போய் ஆகணும். அவங்களுக்கு வந்து ஃப்ரீ. ஒருவேளை அம்மா மட்டும் போகிறாங்க, இல்லை அப்பா யாராவது வராங்க, இல்லை கூட வேறு யாராவது வராங்கன்னா எக்ஸ்ட்ரா அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 350 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க 1 ஹவருக்கு மட்டும்தான். ஏஜ் பார்த்தீங்கன்னா 5 மந்த் ப்ளஸ் இருந்தாலே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து ஃபுல் டிக்கெட் எடுக்கிறாங்க. ஃபுல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா நார்மலாக நாங்கள் லியானுக்கு வந்து 650 தான் கொடுத்து டிக்கெட் எடுத்தோம். ரியான் வந்து 6 மந்த் ப்ளஸ் தான், அவனுக்குமே வந்து நாங்கள் 650 கொடுத்து ஃபுல் டிக்கெட் தான் எடுத்தோம். இங்கே ஆஃப் டிக்கெட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. டைமிங் பார்த்தீங்கன்னா 1 hour தான். 6 o'clock போனோன்னா 7 o'clock வந்து வெளியே வந்துடணும். 5 minutes வந்து கிரேஸ் பீரியட் மாதிரி கொடுக்குறாங்க. ஒருவேளை நீங்கள் 10 minutes தான் லேட்டாக வந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து 350 சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கே வந்து சொல்லி தான் வந்து நம்மளை வந்து உள்ளவே அனுப்புகிறாங்க. அதனால டைமிங் வந்து கொஞ்சம் கரெக்டாக கீப் அப் பண்ணிக்கோங்க. நார்மலாக வந்து கொஞ்சம் ஒரு 5 minutes அந்த டைமுக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. உள்ளே போனதையுமே பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு நமக்கு வந்து டேக் கொடுத்துருவாங்க. டேக்லேயே வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. டைம் வந்து அவுட் டைம் வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. இந்த டைம்லாம் நம்ம வெளியே வந்துடணும்னு சொல்லிட்டு அந்த டைமிங் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. கிரிப் சாக்ஸுமே பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து கொடுத்துட்றாங்க. சாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா வந்து 75 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. லியான் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். நான் உள்ளே போகிறப்ப கேட்டேன், 5 month +க்குலாம் சார்ஜ் பண்ணுறீங்களே, குட்டி பசங்க போய் என்ன விளையாடுவாங்க அப்படின்னு கேட்டேன். ஆனால் ரியானுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த இடத்துலலாம் வந்து அவன் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அதனால் எனக்குமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ரியானுக்கு வந்து நிறைய கேம்ஸ் இருந்தது. ரியானுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவன் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். லியான் வந்து இந்த மாதிரி ஸ்லைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய விளையாடிட்டு இருந்தான். செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணான். ஆனால் எனக்கு தெரியும் இவன் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து எங்களுக்கு வந்து செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இந்த மாதிரி குட்டி குட்டி கேம்லாம் பார்த்திங்கன்னா 5 month +, 6 month +லாம் வந்து விளையாடலாம். அதெல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் 2 பேரையும் கூட்டிகிட்டு நிறைய டைம் வந்து இந்த ஸ்லைடு தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் வந்து நான் நிறைய டைம் வந்து விளையாடிட்டே இருந்தேன். லெவினுமே பார்த்திங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். பசங்களுக்கு வந்து நார்மலாக இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால் வந்து அவங்களாமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்கள் போன டைம் வந்து ஹாலிடேன்றதுனால நிறைய க்ரௌடுமே வந்துச்சு. நிறைய கிட்ஸ் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து நாங்கள் ரியானை வந்து மறைச்சி வச்சு விளையாடிட்டு இருந்தோம். அவன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதில் கவர் ஆகிட்டான். ஜாலியாக வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். ஸ்டார்டிங்கில் போனோன்னே வந்து இவனை நான் கையில் பிடிச்சி விளையாடிட்டு இருந்தேன். பயந்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனே வந்து ஏறி போய் ஸ்லைடில் வந்து இறங்குற அளவு அவனே வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். அப்போ கொஞ்சம் ஓகேவா இருக்கா மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இருந்தாலுமே வந்து இவனுக்கு 2 yearsன்றதுனால வந்து நிறைய கேம் வந்து விளையாட முடியல, தனியாக அனுப்ப முடியல. இதுவே வந்து 4-5 years +லாம் வந்து வந்தாங்க அப்படின்னா வந்து நிறைய கேம்ஸ் வந்து அவங்களுக்கு இன்னுமே இருக்குது. அவங்க தனியாக விளையாடுவாங்கன்றதுனால நிறைய இருக்குது. ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ட்ராம்போலினும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருந்துச்சு. ட்ராம்போலினில் வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா 2 yearsன்றதுனால அந்தளவு வந்து லியான் இதில் என்ஜாய் பண்ணல. கொஞ்ச நேரம் மட்டும்தான் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். மற்றபடி இவனுக்கு வந்து இந்த ஸ்லைடு இந்த மாதிரி தான் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதில் தான் வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். நான் அங்கே வந்து ரியானுக்கு தான் வந்து டவுட்டாகவே இருந்தது. ஃபஸ்ட்டு வரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். கடைசியில் அதுக்கப்புறம் சரி கூட்டிகிட்டு போவோம், என்ன தான் விளையாடுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தோம். ஆனால் இவன் ரொம்பவே என்ஜாய் பண்ணால் அதை பார்த்து நாங்களுமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். ஆனால் டைமிங் வந்து ரொம்பவே கம்மி. ஏன்னா பார்த்திங்கன்னா 1 hourல வந்து பசங்களை விளையாட வச்சு கூட்டிகிட்டு வருதுன்றது ரொம்ப கஷ்டம். திரும்ப வரப்பெல்லாம் லியான் பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே தான் வந்தான். அதனால் வந்து டைமிங் வந்து 650க்கு வந்து உண்மையாகவே 1 hourன்றது கொஞ்சம் கம்மியான டைம் தான். பேரண்ட்ஸ் அங்கே வெயிட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய சேர்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே போயும் வெயிட் பண்ணலாம். இல்லை வேறு யாராவது அடிஷ்னலாக வந்திருக்காங்கன்னா வெளியுமே வந்து கொஞ்சம் நேரம் அவங்க வந்து வெயிட் பண்ணலாம். இல்லைனா வெளியே இருந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து அவங்க விளையாடுறதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரியும் வந்து ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. ஏன்னா ரொம்ப நேரம் வந்து வெளியே வெயிட் பண்ண முடியாது இல்லையா? அதனால் நீங்கள் வெளியே இருந்து பசங்க விளையாடுறத கூட பார்த்து ரசிச்சிட்டு இருக்கலாம். நிறைய கேம்ஸ் வந்து இருக்குது. நிறைய நேரம் வந்து பசங்க ஜாலியாக விளையாடலாம். அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஒரு 1 hour, ½ hour எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பார்த்திங்கன்னா தனியாக பே பண்ணி நீங்கள் அதுவுமே எடுத்துக்கலாம். அடிஷ்னலாக ½ hourக்கு பார்த்திங்கன்னா 300 சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து கிட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் அதுவுமே வந்து சூஸ் பண்ணிக்கலாம்.
நாங்கள் வந்து 1 ஹவரே போதும்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பீச்சுக்கு போனோம். அதனால சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். எனக்கு அப்புறம் லெவின் வந்து கொஞ்சம் லேட்டாக ரியானை தூக்கிட்டு வந்ததுனால பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ்க்கு லேட்டாக தான் வந்தாங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்க 2 பேரும் விளையாட டைம் இருந்தது. நான் அதை வெளியே இருந்து பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன், அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தனியாக வந்து பசங்களை வந்து பார்த்துக்கிறது வந்து கொஞ்சம் பார்க்க ஃபன்னாகவே இருக்கும் இல்லையா. சரி லெவின் என்ன தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அது பார்க்கவும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து குட்டி குழந்தை நம்ம வீட்டில் வந்து பார்த்து பார்த்து வச்சுருப்போம் இல்லையா, ஐயோ அதை தொட வேணாம் இதை தொட வேணான்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து இப்படிலாம் விளையாடுறத பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பார்த்து ரசிச்சுட்டே இருந்தோம் நாங்கள். நீங்கள் வந்து விஜிபி ப்ளே கிங்டம் வந்து இன்ஸ்டாகிராமில் கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா வந்து ப்ரைவேட் பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரிலாம் நடத்துகிறாங்க. மேபி வந்து நம்ம போகிற டைம் பார்த்திங்கன்னா அங்கே ஏதாவது ஈவெண்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து அது க்ளோஸில் இருக்கும். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க அப்டேட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஏதாவது ஈவெண்ட் இருக்குது, இந்த டைம் க்ளோஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து போஸ்ட் போடுறாங்க. அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து போகலாம். நீங்கள் யாராவது மயிலாப்பூர் சைட் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் கிட்ஸை வந்து இங்கே கூட்டிகிட்டு போங்க. அவங்க கண்டிப்பாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சைபர் கிங்டம் கூட இருக்குது. அங்கேயுமே வந்து நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது. நமக்கு டைம் இல்லாததுனால அங்கே போகல. நெக்ஸ்ட் டைம் லியானை கூட்டிகிட்டு போனோன்னா கண்டிப்பாக வந்து அங்கேயும் போகணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கிட்ஸை வந்து 2 இடத்துக்குமே வந்து கூட்டிகிட்டு போங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.